எல்லாருக்கும் வணக்கம். இங்கிலீஷில் பேசலான்னு பார்த்தேன், ஆனால் எங்கேயோ என் உள் மனசு வந்து என் தாய்மொழியில் மனசார உங்கள்கிட்ட பேசணும்னு தோணுச்சு. மொழி தெரியாதவங்களுக்கு சாரி, பக்கத்தில் மொழி தெரிஞ்சவங்க முடிஞ்சால் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். அண்ட் எத்தனையோ மேடைகள் நான் சந்திச்சிருக்கேன், எத்தனையோ மேடைகள் நான் பார்த்துருக்கேன் கடவுள் புண்ணியத்தில், தேங்க்ஸ் டு காட். ஆனால் இந்த மேடை வந்து எனக்கு வேறு மாதிரி ஒரு நான் இது வரைக்கும் எமோஷனல் ஆனதே கிடையாது. பெரிய பெரிய சாதனைகள்னு எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்க்கும்போது கரெக்ட் வந்துட்டோம் அடுத்து போகலாம் அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் வந்து ரொம்ப எமோஷ்னலான ஒரு மொமெண்ட் இது. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது, நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் காலேஜில் உண்மையை சொல்லணும்னு நினச்சதே இல்லை, ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி உண்மையை மட்டும்தான் பேசணுன்ற ஒரு சூழல் இருந்திருக்கு. இடையில என்னென்னா, ஏப்பா எல்லாருமே கோல்டு மெடலிஸ்ட்னு சொன்னாங்க, அதுக்காக கை தட்டாமல் இருக்காதீங்கப்பா, நம்மளும் ஜாலியாக இருக்கணும்ப்பா. ஸோ பி இன்ட்ராக்டிவ். கொஞ்ச காலமாகவே பொய் சொன்னால் இருமல் வர ஆரம்பிக்குது, அது ஏன்னு தெரில. அதனால் முடிஞ்ச வரையும் நான் இப்போ உண்மையை சொல்கிறேன், பொய் சொன்னேன்னா இருமிடுவேன். ஓகே, நான் இந்த காலேஜில் வந்து பயங்கரமான ஸ்டூடெண்ட். என்னை பார்த்தா பயங்கர டிஸ்டிங்ஷனான ஒரு பையன் தோணும். ஆனால் ஒன்று, ஊருக்கு நம்ம என்னவா இருந்தாலும் வீட்டுக்கு அரசன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஊருக்கு என்னவாக போகிறதுக்கு முன்னாடி, ஊருக்கு நம்ம அரசன் ஆகணும்னா அதுக்கு போர் போகணும், பல விஷயங்களை ஆக்கிரமிக்கணும், ஜெயிக்கணும், பல இன்டலெக்சுவலான தாட்ஸோடு இருக்கணும். ஆனால் அப்படிலாம் ஆறதுக்கு முன்னாடி அம்மா வந்து நம்மளை அரசன்றுவாங்க வீட்டில், வா ஏன் ராஜா அப்படின்வாங்க. அப்படி தான் இந்த காலேஜ் என்னை ஆரம்பத்துலேருந்து ஒரு அரசனாகவே பார்த்துச்சு. ஆரம்பத்துலேருந்தே என்னை வந்து ஒரு வெற்றியாளனாகவே பார்த்துச்சு. இட் saw me as a successor. Thank you Satyabama University, and especially thanks to my ma'am Marizina Johnson and sir. ஜென்ரலாக நான் பண்ணுற படங்கள் வந்து அங்கேருந்து எடுத்தேன் இங்கேருந்து எடுத்தேன்னுவாங்க. நான் இன்றைக்கி ஒரு உண்மையை சொல்கிறேன், நான் என் வாழ்க்கையில் நான் பார்த்த விஷயங்கள்லேருந்து தான் எடுத்திருக்கேன். அப்படி சொல்லணும்னா, ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு டக்குன்னு கனெக்ட் ஆகிறதுக்கு, ராயப்பன் பிகில், அது நான் வந்து என்னோட தலைவர், என்னோட சான்சலர் ஜேபிஆர் சார் பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகி எழுதினேன். உங்கள் பல பேருக்கு அவரை பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் போச்சு. இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட் ஃபார் யூ, பிகாஸ் ஒரு சிங்கத்தை பார்க்கணுன்னு நினச்சிருந்தீங்கன்னா அவரை பார்த்துருக்கலாம். ஏன்னா அவர் நிற்கிறதுலேருந்து அவர் பேசுகிறதுலேருந்து எல்லாத்துலேயுமே ஒரு கண்ணியமும் ஒரு கம்பீரமும் இருக்கும். அவரை மாதிரி உங்கள் எல்லாருக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, படிப்புக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு அதுன்னு. அதெல்லாம் தாண்டி ஸ்போர்ட்ஸுக்கு அந்த மனுஷன் மாதிரி ஒருத்தர் நின்னதான் நான் பார்த்ததே கிடையாது. எத்தனையோ அத்லெட்டிக் டேலண்ட்ஸ் இன் த கண்ட்ரி ஃப்ரம் தமிழ்நாடு அண்ட் எஸ்பெஷலி ஃப்ரம் திருநெல்வேலி, நாகர்கோயில் ஹஸ் பீன் கம் பிகாஸ் ஆஃப் ஜேபிஆர் சார். அந்த பிகில் ஒரு டைலாக் வரும்ல, 10 பைசா தரமாட்டேன், எப்படி விளாடணும் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவார்ல. எங்கள் ஆட்டம் வேறு மாதிரி இருக்கும்னு, அது எல்லாமே அவர் தான். அண்ட் தேங்க்ஸ் டு ஜேபிஆர் சார், பிகாஸ் நான் ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகிறேன்னு சொல்லும் போது ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து எல்லா காலேஜ்லேயுமே என்ன சொல்லுவாங்க, எப்போ படிப்பு முக்கியம், கிளாஸுக்கு வரணும், டைமுக்கு அட்டன் பண்ணணும், இதெல்லாம் இருப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டான காலேஜ்னு அது சொன்னாங்க. நான் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட் இயர் காலேஜுக்கு வந்து 5வது நாள் என்னோட ஹெச்ஓடி பிரவீனா மேம்கிட்ட போய் சொன்னேன். நேராக மேம்கிட்ட கூப்பிட்டு போனாங்க. அப்படியாப்பா, என்னப்பா 5 நாள் தான் நான் இருக்குது, அதுக்குள்ளே கேமராலாம் கேட்குறீங்க, வெரி குட், நல்ல விஷயம் தான், ஆனால் அப்பா போய் பாருங்கள், அப்பா என்ன சொன்னால் அதுதான் ஃபைனல் அப்படின்னு சொல்லி மேம் தான் சொன்னாங்க. மேம் தான் கூப்பிட்டு போனாங்க. நேராக உள்ளே போனோடனே அப்படியே சிரிச்சுட்டே பார்த்தாரு. என்ன வயசாகுது உனக்கு அப்படின்னாரு. சார் இப்போ தான், ஓகே குட், எடுத்துக்கோப்பா கேமரா எடுத்துக்கோ, சீக்கிரம் ஒரு டைரக்டர் ஆகிடுன்னு சொன்னார். அவர் சொன்ன வார்த்தை இன்னைக்கு இப்போது உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும்னா, ஒரு மரம் பார்க்கும்போது அது வெளில ஒரு பெரிய ஸ்டெம், ஒரு ட்ரங்க், ஒரு வேர்வு, அதாவது என்ன சொல்கிறது,
கிளை விட்டு இலை விட்டு பழம் விட்டு அப்படின்னு அப்படியே சிலிப்பாக இருக்கும். அதுலேருந்து நிறைய பேர் நிறைய எடுத்துப்பாங்க. ஒரு புறா வரும், பறவை வரும், என்னென்னமோ எடுத்துப்பாங்க. அது அது நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். அதான் ஒரு மனுஷனோட வளர்ச்சி. ஆனால் அதே மரத்துக்கு கீழே வேரூன்றி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த மெயின்டெனன்ஸ் இல்லாமல் வேரூன்றி ஆழமாக இருக்குல்ல அந்த கிரவுண்டட்னஸ், அதுதான் என்னோட சத்யபாமா, அதான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், அதான் என்னோட ஃபேமிலி, அதான் என்னோட அப்பா அம்மா, அதான் என்னோட கூட இருக்கிற எல்லாருமே. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னை ஹோல்ட் பண்ணிட்டே இருக்காங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னை ரொம்ப கெட்டியமாக பிடிச்சிட்டு இருக்காங்க. ஐ திங்க் மை ரூட் இஸ் வெரி ஸ்ட்ராங் அண்ட் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் சம் ஒன் டு. உண்மையிலே கஷ்டம்தான். அப்புறம் நம்ம பேசிக்காக வந்து காலேஜில் வந்து சில கனெக்ட் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி வந்து நம்ம சில ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணக்கூடாது, இந்த காலேஜ்லேருந்து போகும்போது இதை மிஸ் பண்ணக்கூடாது, அதை மிஸ் பண்ணக்கூடாது. இது எல்லா எண்ணமும் இந்த 34th கான்வெகேஷன்லேயும் உங்களுக்கும் இருக்கும். வாட் வி ஷுட் நாட் மிஸ், என்னை பொறுத்தவரையும் ஒரு ஃப்ரெண்டாக நான் சொல்கிறேன், உங்களை மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்குள்ளே இருக்க அந்த காலேஜ் பர்சனாலிட்டி மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இன்றைக்கி நான் வந்து ஒரு எப்போ தயவு செஞ்சு சோஷியல் மீடியாலலாம் ஷேர் பண்ணாதீங்க. நான் ரொம்ப ஹானஸ்ட்டாக ஓப்பனாக எந்த லேயர்ஸும் இல்லாமல் பேசுகிறேன். என்ன சொல்கிறது, உங்கள் காலேஜ் பர்சனாலிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா எல்லாரையும் நீங்கள் திரும்பி சந்திச்சிருவீங்க, ஆனால் உங்கள் காலேஜ் பர்சனாலிட்டி அந்த அந்த கேரக்டர் சந்திக்கவே மாட்டீங்க. இன்றைக்கி நான் ஒரு பெரிய டைரக்டராக இருக்கலாம், இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு டைரக்டராக சஸ்டெயின் ஆகிறதுன்றது வந்து ஒரு நெருப்பில் நிற்கிற மாதிரி. ஆனால் நான் காலேஜில் படிக்கும் போது அந்த அருண்குமார் அவனே நெருப்பாக தான் இருப்பான். நான் இப்போ 5 மணி நேரம் தூங்குறேன், அவன் 2 மணி நேரத்துக்கு தான் தூங்குவான். ஸோ வென் யூஆர் இன் காலேஜில் உங்கள் மைண்டில் ஒரு சீடு இருக்கும், நான் இப்படி ஆகணும்னு ஒன்று இருக்கும்ல, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு 10-15 வருஷம் கழித்து நீங்கள் சாதிச்சதுக்கப்புறமும் திருப்பி இதே பர்சனாலிட்டியை ஒரு தடவை தனியாக கூப்பிட்டு பேசி பாருங்கள். யூ வில் நோ வேர் யூ ஆர் அண்ட் யூ வில் க்ரோ வேர் யூ வாண்ட் டு க்ரோ. அதை மட்டும் இழந்துடாதீங்க, அந்த நண்பனை மட்டும் இழந்துடாதீங்க. அதுதான் உங்கள் மனசாட்சி. பெரும்பான்மையாக ஒரு காலேஜ் என்ன சொல்லிக் கொடுக்கும், ஒரு யூனிவர்சிட்டி என்ன சொல்லிக் கொடுக்கும், நல்லா படிக்கணும், ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ, வேலை கிடையாது. இது மட்டுமே கிடையாது, இது மட்டுமே கிடையாது. ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்ல ஃபேமிலி மேன், வாழ்க்கையில் சாதனைன்றது ஒரு நல்ல ஃபேமிலி மேனாக இருக்கிறது மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. 1000 கோடி போஸ்ட்ரு, அது இது, இவங்களோட படம் மட்டும் அவனுக்கு குட், கிரேட் 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 ஃபார் ப்ரொஃபஷன். பட் வாட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் லைஃப் is to be a great family man. அப்படி ஒரு கிரேட் ஃபேமிலி மேனாக இருக்கிறது எங்கே சொல்லிக் கொடுப்பாங்கன்னா காலேஜில் தான். உங்களோட நண்பர்களோட எப்படி இருக்கணும், உங்களை சுற்றி இருக்கிற ஆம்பியன்ஸோட எப்படி இருக்கணும், டீச்சர் எப்படி பார்த்துக்கணும், உங்கள் டீச்சர்கிட்ட எவ்வளோ மரியாதையாக பேசணும், ஒருத்தவங்கிட்ட வேலைக்கு போகிறவங்க எப்படி இருக்கணும், எல்லாமே சொல்லித்தரது இந்த காலேஜ் தான், யூனிவர்சிட்டி தான். அப்படி பார்த்தா இன்றைக்கி என் ஃபேமிலியோட சைஸ், எல்லா ஃபேமிலிக்கும் 5 பேர் 6 பேர்னு சொல்லுவீங்க. என் ஃபேமிலி சைஸ் எத்தனையோ ஆயிரங்கள். என் அப்பா, என் அம்மா, என் மனைவி, வாட் அ கிரேட் பர்சனாலிட்டி ஷீ இஸ். ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் என்னை வந்து எங்கள் அப்பா அம்மா எப்படி என்னை காலேஜ் வரையும் என்னை பார்த்துட்டு என்னை டைரக்டர் வரையும் பார்த்துக்கிட்டாங்கன்னா, அந்த டைரக்டர்லேருந்து நான் இன்னைக்கு என்னவா இருக்கேன்றதுக்கு என் மனைவி காரணம். இப்போது நான் ஒரு டைரக்டர்லேருந்து ஒரு நல்ல ஹியூமனாக மாறினதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என் மகன் மீர். ஸோ இந்த 4 பேர் தான் என் ஃபேமிலியா அப்படின்னு பார்த்தா, என் அண்ணன் தம்பி பேர்லாம் சொன்னால் தெரிச்சிருவீங்க. என் அண்ணன் தளபதி விஜய். ஸோ அப்படி என்னோட ஃபேமிலி சைஸ் பெருசு. என்னை உருவாக்கின இந்த காலேஜ் என்னோட ஃபேமிலி. ஸோ லைஃப்பில் ஒன்றையாகவும் வச்சுக்கோங்க, மேக் யுவர் ஃபேமிலி சைஸ் பிகர் அண்ட் பிகர். இன்றைக்கி நான் டாக்டரேட் வாங்கும் போது எனக்கு அந்த மெர்சல் மியூசிக் போடும்போது எனக்குள்ளே இருந்த அதே உணர்வு எத்தனை 1000 கோடி பேருக்கு இருக்குன்றது என்னால் உணர முடியுது. ஏன்னா அது என்னோட ஃபேமிலியோட சைஸ். ஐ ஏர்ன்ட் இட். அது ஒன்லி த்ரூ ஆனஸ்டி, ஒன்லி த்ரூ லவ். அதை நான் மேற்கொண்டும் இன்னும் பெருசாக்குவேன். முக்கியமாக என் காலேஜுக்கு நான் இப்போது எனக்கு டாக்டரேட் கொடுத்துட்டீங்க, நான் அதுக்கு எவ்வளோ தகுதியான ஆளுன்றது
நான் வந்து இன்னும் அந்த இடத்துக்குள்ள வரல. பட் எனக்கு பயங்கர நர்வஸாக இருக்குது. ஆனால் ஒன்று ப்ராமிஸ் பண்ணுறேன், ஐ ஜென்ரலி கொடுத்த வாக்கை நான் இது வரைக்கும் மீறினதில்லை. I'll make something proud for this country in coming years, ma'am, for sure. And that's going to be because of Satyabama University. என்னோட ப்ரொடியூசராக இங்கே இருக்காரு, இப்போ தான் பார்த்தேன் சார். உங்களை கனெக்ட் பண்ணி தான் சார் சொல்கிறேன், அடுத்து பண்ணுறதுல தெரிக்க விட்டுருவோம் சார். இது நம்ம ஊர் மட்டுமே நம்மளை பார்க்கக்கூடாது, உலகம் நம்மளை சுற்றி பார்க்குறதுக்கு நம்ம முடிஞ்ச வரையும் போராடி ஏதோ ஒன்று பண்ணிடலாம் சார். அண்ட் தட் இஸ் வாட் ஐ எம் மீனிங் யர். பேசிக்காக ஒரு குட்டி கதை, ஜென்ரலாக ஒரு குட்டி கதையோட தான் என் ஸ்பீச்சை நான் முடிப்பேன். ஒரு குட்டி கதை எங்கள் அண்ணன் ஸ்டைலில். தேங்க்யூம்மா, தேங்க்யூ அப்பா, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். நான் எங்கள் அப்பா அம்மாவை ஜென்ரலாக நான் வெளில காமிக்கக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தேன். ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ப்ரைவசி, அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. அது என்னால், என்னோட இந்த செலிப்ரிட்டிசம்னால அவங்களுக்கு அது குறைஞ்சிடக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவாக இருந்தேன். பட் திஸ் இஸ் அ ஸ்டேஜ், ஐ வாண்ட் மை பேரண்ட்ஸ் டு பி தேர். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அம்மா, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கமிங். ஏடா தேங்க்யூலாம் சொல்கிறானே ஃபார்முலான்னு நினைக்காதீங்க. வாழ்க்கையில் ரொம்ப சில சூழல்களை மட்டும்தான் நம்ம அப்பா அம்மாவை நம்ம பிறந்ததுக்கப்புறம் இன்னும் சந்தோஷப்பட வைக்கும். அப்படி எங்கள் அப்பா அம்மாவை நான் பிறந்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட வச்ச நாள் மரிசியனா மேம் இந்த டாக்டரேட் என் கையில் கொடுத்த மொமெண்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். குட்டி கதை ஏடா ரொம்ப இதுவாக போயிடுச்சுன்றனால தான் அந்த குட்டி கதையோடு முடிக்கிறேன். ஓகே, நெகட்டிவிட்டி அடுத்தவங்க நிறைய பேசுகிறத பற்றி நிறைய பேசிட்டோம். சும்மா ஒரு ஊமை கதையாக நான் கேள்விப்பட்டதை நான் சொல்கிறேன். ஒரு 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 வில்லேஜ் ஸ்டோரி தான் அது, ஒரு கற்பனை கதை. ஒரு கோயில் இருந்துதான், அந்த கோயிலில் படி இருந்துதான், சிலை இருந்துதான். அந்த ஊரில் வர பக்தர்கள்லாம் அந்த படியை தாண்டி போயிட்டு சிலையை கும்பிட்டுட்டு க்யூவில் நின்று சிலையை கும்பிட்டு போயிடுவாங்க. அப்புறம் நட சாத்திருக்காங்க. அந்த கோயிலோட டோர் மூடினதுக்கப்புறம் நைட்டு அந்த கல் அந்த படிக்கல் வந்து அந்த சிலைக்கல்கிட்ட பேசியிருக்கு, ஏய் என்னப்பா நீயும் கல் நானும் கல், என்னை தாண்டி போகிறாங்க, உன்னை மட்டும் க்யூவில் நின்று சாமி கும்பிட்றாங்க அப்படின்னு. அப்போ அந்த சிலைக்கல் சொல்லிச்சான், ஏக்கண்ணா உன்னை இந்த சைடு ஒரு வெட்டு இந்த சைடு ஒரு வெட்டுன்னு ரெக்டாங்கிளாக படியாயிடுற, என்னை ஒரு 1000 பேர் வச்சு செஞ்சு என்னை சிலையாக்கியிருக்காங்க, அப்போ எனக்கு அந்த மரியாதை இருக்க தான் செய்யும். ஸோ உங்கள் வாழ்க்கையில் நிறைய பேர் உங்களை வச்சு செய்கிறாங்க, உங்களுக்கு நிறைய நெகட்டிவிட்டி வருதுன்னா you will be praised and you will be worshipped. That's it. Thank you everyone. Thank you, thanks for this. Thank you.